وذكر فإن الذكرى تنفع المؤمنين. الحمد لله رب العالمين. الحمد لله على إحسانه والشكر له على توفيقه وامتنانه. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له تعظيما لشأنه، وأشهد أن محمدا عبده ورسوله الداعي إلى رضوانه، صلى الله عليه وعلى آله وأصحابه وإخوانه وسلم تسليما كثيرا. أما بعد، فقال الله تعالى في محكم تنزيله العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن للمتقين عند ربهم جنات النعيم. وقال في موضع آخر: فهو في عيشة راضية في جنة عالية. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب زدني علما. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையாலும் அளப்பெரிய கருணையாலும் அவனுடைய வற்றா பெருங்கருணை நம்மை சூழ்ந்திருக்கின்ற காரணத்தாலும் இப்பொழுது மீண்டும் ஒரு முறை அவனுடைய அருளை பெறுவதற்காக, அவனுடைய மன்னிப்பையும் அடைவதற்காக நாம் இந்த இடத்திலே குழுமிருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்தில் ஜும்மாவுடைய பிரசங்கத்தின் தமிழாக்கத்தை உங்களுக்கு முன்பு எடுத்து வைப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அருமை சகோதரர்களே, இன்றைய தலைப்பு என்று சொன்னால் சுவனத்தை கேட்டு பெறுதல், அல்லாஹ்விடம் சுவனத்தை வேண்டுதல். அருமை சகோதரர்களே, சுவனம் என்பது எண்ணிலடங்காத இன்பங்களை கொண்டதாக இருக்கின்றது. அதை குறித்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, எந்த ஒரு கண்களும் பார்த்திராத, எந்த ஒரு காதுகளும் கேட்டிராத, எந்த ஒரு மனமும் நினைத்து கூட பார்த்திராத அளவுக்கு இன்பம் நிறைந்த ஒன்றுதான் சுவனம் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் கூறியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சுவனத்தை அடைவதற்கு முஸ்லிமான ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் முயற்சி செய்ய வேண்டும். அதற்காக அல்லாஹ்விடம் பிரார்த்திக்க வேண்டும் என்பதையும் இஸ்லாம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. எனவே அதை குறித்த ஒரு சில முக்கிய விஷயங்களை இன்று எடுத்து வைக்கப்படுகின்றது. என்னென்று சொன்னால், சுவனத்தை பற்றியும் சுவனத்தின் நன்மைகளை பற்றியும், யாருக்கெல்லாம் சுவனம் கிடைக்கும் என்பதை பற்றியும் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் எண்ணிலடங்காத பல வசனங்களை கூறி காட்டுகின்றார். அதில் சில வசனங்கள் இன்று சொல்லப்படுகின்றது. ஒரு வசனம் என்னவென்று சொன்னால், அல் கலம் என்ற அத்தியாயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான்: இன்னலில் முத்தகீன இன்த ரப்பிஹிம் ஜன்னத்தின் நஈம். நிச்சயமாக இறையச்சமுடையவர்களுக்கு அவர்களுடைய இறைவனிடத்திலே, அவர்கள் படைத்த இரட்சகனிடத்திலே ஜன்னாத்தின் நஈம், அருட்பாக்கியங்கள் நிறைந்த சுவனங்கள் இருக்கின்றது. யாருக்கு? இறையச்சமுடையவர்களுக்கு என்று அல்லாஹ் பதிவு செய்கிறார். அப்படி சுவனத்தை பெற்ற அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்வில் இருப்பார்கள் என்பதை பற்றி அல்லாஹ் இன்னொரு இடத்தில் பதிவு செய்கிறான். அல் ஹாக்கா என்ற அத்தியாயத்தில் ஃபஹுவ ஃபீ ஈஷத்தின் ராதியா ஃபீ ஜன்னத்தின் ஆலியா, அவர்கள் திருப்தியான ஒரு சுக வாழ்க்கையில் இருப்பார்கள், உயர்ந்த சுவர்க்கத்தில் இருப்பார்கள். திருப்திகரமான வாழ்க்கை, திருப்திகரமான வாழ்க்கை அந்த இறைச்சவர்களுக்கு அமைந்திருக்கும். உயர்வான சூனம் கிடைத்திருக்கும். அந்த உயர்வான சூனத்தில் அவர்கள்
திருப்தியான ஒரு வாழ்க்கையை வாழ்வார்கள் என்று அல்லாஹு தஆலா அல்-ஹாக்கா என்ற அத்தியாயத்தை பதிவு செய்கிறான். அதே போன்று அல்-மஆரிஜ் என்ற அத்தியாயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? உலாயிக ஃபீ ஜன்னத்தின் முக்ரமூன், அவர்கள் அந்த சுவர்க்கங்களில் கண்ணியப்படுத்தப்பட்டவர்களாக, சங்கைப்படுத்தப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். உலகத்தில் கிடைக்கக்கூடிய கண்ணியம், சங்கை, மதிப்பு, மரியாதை, கௌரவம் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அதுதான் தற்காலிகமானது. அது காலப்போக்கில் அழிந்து போகக்கூடியது, காலப்போக்கில் மாறவும் கூடியது. ஆனால் சுவனத்துக்கு கிடைக்கக்கூடிய கண்ணியம், கௌரவம், சங்கை, மரியாதை, மதிப்பு எல்லாம் நிரந்தரமானது. அப்படிப்பட்ட நிரந்தரமான சங்கைக்குரியவர்களாக, கண்ணியப்படுத்தப்பட்டவர்களாக, சங்கைப்படுத்தப்பட்டவர்களாக என்ன செய்வார்கள்? சுவனத்தில் அவர்கள் இருப்பார்கள் என்பதாக அல்லாஹு தஆலா பதிவு செய்கிறார். அதே போன்று அல்-முத்தஸிர் என்ற அத்தியாயத்தில் அவர்களுடைய பேச்சு எதுவாக இருக்கும், எதை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள் என்பதை அல்லாஹ் பதிவு செய்கிற பொழுது, இல்ல அஸ்ஹாபல் யமீன், வலதுபுறத்தாரை தவிர, ஃபீ ஜன்னாத்தின், அந்த வலதுபுறத்தார்கள் சுவனங்களிலே இருப்பார்கள். யதஸாஅலூன அனில் முஜ்ரிமீன், அவர்கள் ஒருவருக்கொருவர் கேள்வி கேட்டுக் கொள்வார்கள். யாரை குறித்து? பாவிகளை குறித்து. பாவிகளை குறித்து அவர்கள் ஒருவருக்கு என்ன செய்வார்கள்? கேட்டுக் கொள்வார்கள். கேட்பார்கள், மா சலகக்கும் ஃபீ சகர், உங்களை சக்கர் என்ற நரகத்தை நுழைவிக்க செய்தது எது என்று கேட்பார்கள். அதுக்கு அவர்கள் பதில் சொல்வார்கள், காலு லம் நக்கு மினல் முஸல்லீன் வலம் நக்கு நுத்இமுல் மிஸ்கீன் வகுன்னா நகூது மஅல் காயிதீன் வகுன்னா நுகذிபு பியௌமித்தீன் ஹத்தா அத்தானல் யகீன், நாங்கள் தொழுகையாளியாக இருக்கவில்லை, ஏழைகளுக்கு உணவு அளிப்பவர்களாக இருக்கவில்லை, அதாவது கேளிக்கை கூத்துகளில் பொழுதுகளை வீணாக கழித்துக் கொண்டிருந்தோம், மறுமை நாளை பொய்ப்பித்துக் கொண்டிருந்தோம், எனவே இந்த சக்கர் என்ற நரகத்தை நாங்கள் நுழைந்து விட்டோம் என்று அந்த மக்கள், நரகவாசிகள் பதில் சொல்வார்கள். இது சுவனவாசிகளுக்கு கிடைத்த ஒரு பெருமையாக, சுவனவாசிகள் நரகவாசிகளை குறித்து இவ்வாறு பேசிக் கொண்டிருப்பார்கள், இந்த கேள்விகளை நரகவாசிகள் கேட்பார்கள் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான்? சுவனவாசிகளை பெருமைப்படுத்தி கூறுகிறான். இது முத்தஸிர் என்ற அத்தியாயத்தை அல்லாஹ் என்ன செய்கிறான்? பதிவு செய்கிறான். அதே போன்று அல் இன்சான் என்ற அத்தியாயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். வஜஸாஹும் பிமா ஸபரு ஜன்னத்தன் வ ஹரீரா, இந்த இறையச்சொல்லிகளுக்குண்டான நற்கூலி என்ன அல்லாஹ் சொல்லும் பொழுது, அவர்கள் பொறுமையுடன் இருந்த காரணமாக அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சுவனச்சோலைகளையும் பட்டாடைகளையும் நற்கூலியாக வழங்குவான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். பட்டாடை என்பது உலகத்தில் மூமினான ஆண்களுக்கு ஹராம். ஆண்கள், முஸ்லிமான ஆண்கள் யாரும் பட்டாடை அணியக்கூடாது. ஆனால் அவர்களுக்கு சுவனத்தில் பட்டாடை ஹலால். எனவே அல்லாஹ் என்ன செய்கிறான்? பட்டாடையை இறைச்சக்கூடியவர்கள் உலகத்தில் பட்டாடையை தவிர்த்து பட்டாடை ஹராமாக்கி வாழ்ந்த காரணமாக அல்லாஹ் சுவனத்தவர்கள் என்ன செய்கிறான்? சுவனத்தை கொடுத்து பட்டாடைகளை அவர்களுக்கு அல்லாஹ் அணிவிப்பான் என்பதை இந்த சூறாவில் அல்லாஹ் பதிவு செய்கிறான். அதே போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் முஸ்ராத் என்ற அத்தியாயத்தில் சொல்லி காட்டுகின்றான். முஸ்ராத் என்ற அத்தியாயம், அதாவது இன்னல் முத்தகீன ஃபீ ظிலாலின் வ உயூன், நிச்சயமாக இறைச்சமுடையவர்கள் குளிர் நிழல்கள், சுவனத்தினுடைய குளிர் தரக்கூடிய நிழல்களிலும் நீர் சுனைகளில், அதாவது ஆறுகளிலும் நீருற்றுகளிலும் அவர்கள் தெளித்திருப்பார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர்கள் மேல இருப்பாங்க, அவர்களுக்கு கீழே நிழல் இதை விட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. சுவனத்தின் நிழலில் குளிர் தரக்கூடிய நிழலில் உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு கீழே என்ன செய்யும்? ஆறுகள், நீரூற்றுகள், நீர் சுனைகள் என்ன செய்யும்? பீரிட்டு ஓடிக்கொண்டிருக்கும். அல்லாஹு தஆலா அந்த அடிப்படையில் என்ன செய்வான்? அவர்களை உயர்வான ஒரு ஸ்தானத்தில் என்ன செய்வான்? வைத்திருப்பான். அருமை சகோதரர்களே, இந்த வசனங்கள் எல்லாம் ஒரு சொற்பமான வசனங்கள் தான், சுவனத்தை குறித்து சொல்லப்படக்கூடிய சொற்பமான வசனங்கள் தான். இதை போன்ற நிறைய வசனங்கள் குர்ஆன் நெடுகில் இருப்பதை பார்க்க முடியும். ஆக நிலையில்லாத இந்த உலகில் இடங்களையும் நிலப்புலன்களையும் வாங்கி குவிக்கக்கூடிய மக்கள், இந்த உலகத்தில் நிலப்புலன்களையும் இடங்களையும் காணிகளையும் வாங்க ஆர்வம்
உள்ள அந்த மக்கள், ஆசைப்படக்கூடிய மக்கள் கொஞ்சமாவது சூனத்தில் நமக்கு இடம் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களா? ஆசைப்பட வேண்டுமா இல்லையா? அப்படி ஆசைப்பட்டவர்கள் அல்ஹம்துலில்லாஹ், அவர்களுக்கு அல்லாஹ்வுக்கு எல்லா போலும். நிச்சயமா அல்லாஹ் அவர்களுடைய அந்த ஆசை நிறைவேற்றுவானாக. ஆசைப்படாத எத்தனையோ நபர்கள் இந்த உலகத்தில் உலா பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அருமை சகோதரர்களே, எனவே அல்லாஹ்வுடைய இந்த சுவனத்தை பெறுவதற்கு நாம் ஆசை கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் அல்லாஹ்விடத்திலே இந்த சுவனத்தை நமக்கு தர வேண்டும் என்று பிரார்த்திக்க வேண்டும். நம்முடைய கடமை உண்டாக இருக்கின்றது. சுவனத்தை அல்லாஹ் சுவனத்தை கொடுத்து என்று நம்முடைய துவாக்களில் நிச்சயமாக நாம் மறக்காமல் இதை அந்த சுவனத்தை குறித்து கேட்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதையும் நாம் இங்கே விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் சூனத்தில் ஒரு இடம் வாங்கினால் அது சின்ன இடமாக இருந்தாலும் சரி, அது இந்த உலகத்தில் உள்ள அனைத்தை விடையும் மிகச் சிறந்ததாக இருக்கிறது என்று அல்லாஹ் எடுத்து கூறியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் சூனத்தில் இடம் பெற்றவர்கள் அது எப்பேற்பட சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா ஃபுர்கான் என்ற அத்தியாயம் சொல்லுகிற பொழுது கைரு முஸ்தகர் அஹ்ஸனு கீலா, சூனத்துடைய இடம், சூனத்தில் கிடைக்கக்கூடிய அந்த இடம் வந்து எவ்வளவு சிறந்த ஒன்றாக இருக்கின்றது என்று அல்லாஹ் பதிவு செய்கின்ற பொழுது கைரு முஸ்தகர் அஹ்ஸனு கீலா, நிரந்தரமாக இருக்கும் பொருட்டு இருக்கும் இடத்தால் சிறந்ததாகவும் ஓய்வு எடுக்கும் இடத்தால் மிக்க அழகானதாகவும் அது இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். நீங்கள் உலகத்தில் ஓய்வு எடுக்கலாம், உலகத்தில் நீங்கள் வந்து இருப்பதற்கு நிரந்தரமான ஒரு குடியிருப்பை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளலாம், அங்க நிம்மதியாக நீங்கள் வாழலாம். ஆனா அதுவெல்லாம் அழியக்கூடியது. அந்த நிம்மதி, அந்த ஓய்வு எடுக்கும் இடமெல்லாம் பின்னால் அழியக்கூடிய தற்காலிகமானது. ஆனால் நீங்கள் சுவனத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஓய்வு, சூனத்தில் உங்களுக்காக நீங்கள் நிரந்தரமாக ஆக்கிக் கொள்ளக்கூடிய அந்த குடியிருப்பு, அதுதான் மிக மிக சிறந்தது, மிக்க அழகானது என்று அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லி காட்டினார்கள், மறுமையில் ஒரு சாட்டை வைக்கக்கூடிய அளவு இடம் கிடைக்கும். ஒரே ஒரு சாட்டை அந்த கை அளவுக்கு சாட்டை இருக்குமா, இந்த சாட்டையை வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு இடம் கிடைத்தாலும் அது உலகம் மற்றும் அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களை விட சிறந்தது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார்கள். மௌதிஉ ஸௌதி ஃபில் ஜன்னah, மௌதிஉ ஸௌதி ஃபில் ஜன்னah கைரு மின துன்யா வமா ஃபீஹா, ஒரு சாட்டை வைக்கக்கூடிய இடம் சுவனத்தில், ஒரு சாட்டை வைக்கக்கூடிய இடமானது உலகம் மற்றும் அதில் உள்ளதை விட மிக சிறந்ததாக இருக்கின்றது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அறிவிக்கிறார்கள். இதை அபூ சயீத் இதை சஹல் பின் சஅத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரில் இடம்பெறுகின்றது. அப்படி என்று சொன்னால் அந்த சொர்க்கத்தின் இன்ப வாழ்க்கைக்கு நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் நான் ஏற்கனவே அதற்காக ஆசைப்பட வேண்டும் என்று சொன்னேன். ஆசைப்படுவது மட்டுமல்லாமல் அதற்காக துஆ செய்ய வேண்டும் என்றும் சொன்னேன். அதுக்கு குர்ஆனில் நமக்கு ஆதாரம் இருக்கின்றது. இந்த சூனத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி கேட்டு பெறுகிறார்கள் பாருங்கள். அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த துஆவை பதிவு செய்கின்றார். அவர்கள் கேட்ட நீண்ட துஆ, நிறைய துஆக்கள். அதுல ஒரு துஆ என்னன்னு சொன்னால், வஜஅல்னி மின் வரஸதி ஜன்னத்தின் நஈம், யா அல்லாஹ் அருட்பாக்கியங்கள் கொண்ட அந்த சூரத்துக்கு வாரிசாக என்னை ஆக்குவாயாக. நிறைய பேரை வாரிசாக ஆக்கியிருப்ப, நிறைய பேர் வாரிசாக ஆகுவார்கள். அந்த அருக்குடைகளுடைய அந்த சூரத்துக்கு வாரிசாக ஆகக்கூடியவர்களில் ஒருவனாக என்னை நீ ஆக்குவாயாக யா அல்லாஹ் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர் செய்த பிரார்த்தனை அல்லாஹ் தஆலா பதிவு செய்கிறான். எப்படிப்பட்டவர்கள் வாரிசாக ஆவார்கள்? சூரத்துல் முஃமினூன் அல்லாஹ் தஆலா இந்த 24ஆம் அத்தியாயத்தை ஆரம்பத்தில் எடுத்து படிச்சு பாருங்க. முதல் 10 வசனங்கள் தெளிவாக சொல்லி காட்டும் யாரெல்லாம் சூரத்துக்கு வாரிசாக ஆவார்கள். அதுல மூமின்கள் வெற்றி பெற்றார்கள் என்று அல்லாஹ் தஆலா ஆரம்பிப்பார். மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லிட்டு அவர்களுடைய பண்புகள் எல்லாம் ஆரம்பிக்கும் பொழுது அவர்கள் யார் என்றால் அவர்கள் தன்னுடைய தொழுகையில் உள்ளச்சமுடையவர்களாக இருந்திருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா அப்படியே பட்டியல் போடுவான். பட்டியல் போட்டு அல்லாஹ் சொல்லுவான், உலாயிக ஹுமுல் வாரிசூன், அவர்கள் தான் சூனத்துக்கு உரியவர்கள், சூனத்தை அனந்தரம் கொள்ளக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவான். அப்படிப்பட்ட சூனத்தை அனந்தரம் கொள்ளக்கூடிய ஒருவனாக என்னை ஆக்குவாயாக அல்லாஹ் என்று இப்ராஹிம் அவர்கள் துஆ செய்திருக்க, நாம் மட்டும் அதை விட்டுவிட முடியுமா என்ன? நிச்சயமாக இதன் அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் என்ன சொன்னார்கள், நீங்க அல்லாஹ்விடம் கேட்பதாக இருந்தால் சூனத்தை எங்களுக்கு கேளுங்கள், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் ரொம்ப டாப் லெவல்ல உள்ளதை கேளுங்க.
அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஜன்னத்தல் ஃபிர்தௌஸ் என்று கேளுங்கள். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் தான் இருக்குது, மிக உயர்வான ஃபிர்தௌஸ் இருக்குது. ஃபிர்தௌஸ் என்ற அந்த சுவனம் தான் இருக்கிறதுலே மிக டாப்ல உள்ள நம்பர் 1 சுவனம். அதே நீங்க அல்லாஹ்ட்ட கேளுங்க, யா அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனக்கு நீ தா என்று கேளுங்க என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கற்றுத் தருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஒரு அத்தஹியாத் இருப்புல ஓதுவதற்காக அல்லாஹ்விடத்தில் எனக்கு ஒரு துஆவை கற்றுத்தரார்கள் என்று சொல்லிட்டு 2-3 துஆக்களை அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அதுல ஒரு பகுதி என்னன்னு சொன்னால், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னஹ் வமா கர்ரப இலைஹா மின் கௌலின் வ அமல் வ அஊது பிக மினன் நார் வமா கர்ரப இலைஹா மின் கௌலின் வ அமல். யா அல்லாஹ், உன்னிடத்தில் நான் சுவனத்தையும் சுவனத்துக்கு நெருக்கமாக ஆக்கக்கூடிய சொற்களையும் அமல்களை உன்னிடம் நான் கேட்கிறேன். எனக்கு அல்லாஹ் சுவனத்தை கேட்கிறேன், அந்த சுவனத்துக்கு என்னை நெருக்கமாக்க வேண்டும். என்னை நெருக்கமாக்கக்கூடிய சொற்கள் அமல்கள், காரியங்கள், அதை உன்னிடம் நான் கேட்கிறேன். அதே போன்று நரகத்தை விட்டு நான் பாதுகாப்பு தருகிறேன். நரகத்துக்கு என்னை இட்டு செல்லக்கூடிய, நரகத்துக்கு என்னை நெருக்கமாக வைக்கக்கூடிய சொற்களை விட்டும் அதனுடைய காரியங்களை விட்டு முன்னெடுத்து நான் பாதுகாப்பு தருகிறேன் என்று அல்லாஹ் தஆலாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழியை பின்பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களும் துஆ செய்திருக்கிறார்கள். நம்ம இவ்வாறு துஆ செய்ய சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த சுவனத்திற்கு ஒரு சின்ன இடம் கிடைப்பது என்பது எவ்வளவு மிகச் சிறந்த ஒரு விஷயமாக இருக்கு என்பதை அருமை சகோதரன் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆவை பதிவு செய்த மாதிரியே இன்னொரு துஆவை பதிவு செய்கிறார். அது யாருடைய துஆ? ஆசியா அலைஹிஸ்ஸலாமுடைய துஆ, ஃபிரௌனுடைய மனைவியின் துஆ. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வதரபல்லாஹு மஸலல் லில்லதீன ஆமனு இம்ராஅத் ஃபிரௌன் இத் காலத் ரப்பி இப்னி லி இன்தக பைத்தன் ஃபில் ஜன்னஹ் வனஜ்ஜினி மின் ஃபிரௌன வ அமலிஹி வனஜ்ஜினி மினல் கௌமில் ஸாலிமீன். ஃபிரௌனுடைய மனைவி அல்லாஹ்விடம் துஆ செய்கிறார்கள், என்னுடைய இரட்சகனே, நிச்சயமாக உன்னிடத்தில் சுவனத்திலே எனக்கு அன்று ஒரு வீடு கட்டுவாயாக. சுவனத்தில் உன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த சுவனத்தில் எனக்கென்று ஒரு மாளிகை வீடு நீ கட்டுவாயாக. ஃபிரௌனை விட்டும் என்னை காப்பாற்றுவாயாக. இந்த அநியாயக்கார சமுதாயங்களை விட்டும் என்னை நீ காப்பாற்றுவாயாக அல்லாஹ், என்னை எனக்கு ஈடேற்ற தருவாயாக அல்லாஹ் என்று அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். அந்த பிரார்த்தனை செய்கிறான், அங்கே பதிவு செய்து சொல்லுகிறான், இந்த ஆசியா தான் மூமின்களுக்கு உதாரணமாக இருக்கிறார்கள். மூமின்களுக்கு உதாரணமாக இவர்கள் இந்த ஆசியா இருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா செய்கிறான், அங்கே சொல்லி காட்டுகின்றான். அப்போ நாம நிச்சயமாக இந்த துஆவை என்ன செய்யணும்? மனப்பாடம் செய்து அல்லாஹ்விடம் சுருக்கத்தை கேட்கும் முகமாக இந்த வார்த்தைகளையும் நாம் மனப்பாடம் செய்து அல்லாஹ்விடம் முறையிட வேண்டும் என்பதையும் நான் இங்கே சொல்லிக் கொள்கின்றேன். அடுத்த சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவனத்தை பெற்றுத்தர ஆர்வமாக இருக்கிறார். தன்னுடைய உம்மத், தன்னுடைய சமூக மக்கள், தன்னுடைய உம்மத்து கியாமத் நாள் வரக்கூடிய அந்த உம்மத்தவர்கள் சுவனத்துக்கு செல்ல வேண்டும் என்று மிக்க ஆர்வமாக இருந்திருக்காக அல்லாஹ்வின் தூதர். எனவே ஒரு சில காரியங்களை நீங்கள் செய்தால் சுவனத்தை பெற்றுத்தர நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதுல ஒரு விஷயம் என்னன்னு சொன்னார், சொல்றாங்க, அபூ உமாமா அல் பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அன ஸைமுன் பி பைத்தின் ஃபி ரப்தில் ஜன்னஹ் லிமன் தரக்கல் மிராஅ வ இன் கான முஹிக்கன். தான் உண்மையான கருத்துடையவனாக இருந்தாலும், தன் பக்கம் உண்மை இருந்தாலும், அதாவது தர்க்கம் புரிவதை எவன் விடுகிறானோ, தான் உண்மையான கருத்துடையவனாக இருந்தாலும் தர்க்கம் புரிவதை எவன் விடுகிறானோ அவனுக்கு சூனத்தின் ஓரத்தில் ஒரு மாளிகைக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். தமாஷாக இருந்தாலும் பொய் சொல்வதை எவன் விட்டு விடுவானோ அவனுக்கு சூனத்தின் நடுவில் ஒரு வீட்டுக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். எவர் தன்னுடைய நடவடிக்கை அழகாக்கிக் கொள்கிறாரோ, தன்னுடைய பழக்க வழக்கங்களை அழகாக்கிக் கொள்கிறாரோ, அதாவது ஹுஸ்னுல் குல்க், அதாவது எவர் நற்குணத்தை வளர்த்துக் கொள்கிறாரோ அவருக்கு
சூனத்தின் உயரத்தில் சூனத்தின் உயர்வான சூனத்தில் ஒரு இடத்துக்கு ஒரு வீட்டை வாங்கித்தர நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்பதாக அல்லாஹ் ஒரு அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸ் அபூதாவுது இடம்பெறுகின்றது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சமுதாய மக்களுக்கு சூனத்தை வாங்கித்தர எந்த அளவுக்கு ஆசைப்பட்டிருக்கிறார் என்பதை தெளிவாக உணர்த்துகின்றது. அடுத்ததாக அரபி சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல தஆலா இந்த சூனத்தையும் நரகத்தையும் படைத்த பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் அதை அனுப்பி அதை பார்த்து வர சொல்கிறார். அப்போ இந்த ஹதீஸ் நாம் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் சூனம் எளிதாக கிடைத்து விடாது என்பதை நமக்கு உணர்த்தி காட்டுகின்றது. என்ன ஹதீஸ் அது? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், லம்மா خلقல்லாஹு الجنة والنار أرسل جبريل عليه السلام إلى الجنة فقال انظر إليها وإلى ما أعددت لأهلها فيها. அல்லாஹ் தஆலா சூனத்தையும் நரகத்தையும் படைத்த பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அழைத்து சொல்கிறான், ஜிப்ரீலே, நீ இந்த சூனத்துக்கு செல்வீராக. அங்கு சென்று நான் அந்த சூனத்துக்குரியவர்களுக்காக எதுவெல்லாம் தயார் செய்து வைத்திருக்கிறேனோ அதை நீ பார்த்து வருவீராக என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அனுப்புகிறார்கள். ஃபனதர இலைஹா ஃபரஜஅ. உள்ளே போறாங்க, சூனத்தை பார்க்கிறாங்க. அதில் சித்தப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை நியாமத்துகள் இன்பங்களையும் அவர்கள் அருட்பாக்கியங்களையும் பார்க்கிறார்கள். திரும்பி வருகிறார்கள். ஃபகால, அல்லாஹ் சொல்றாங்க, வஇஸ்ஸதிக லா யஸ்மஉ பிஹா அஹதுன் இல்லா தഖலஹா. அல்லாஹ்வே, உன்னுடைய கண்ணியத்தின் சத்தியமாக யார் இந்த சூனத்தை குறித்து கேள்விப்பட்டாலும் அதில் நுழையாமல் இருக்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு இன்பகரமான அருட்பாக்கியம் நிறைந்த ஒன்றாக இருக்கின்றது என்று சொல்கிறார். யார் கேட்டாலும் இந்த சூனத்தை பற்றியும் இந்த சூனத்தினுடைய இன்பங்களை பற்றி கேட்டாலும் அதுக்குள்ள நுழையாம இருக்க மாட்டாங்க. பிறகு அல்லாஹ் என்ன செய்தான்? திரும்ப என்ன செய்தான்? அந்த சூனத்தை மக்காரி வெறுக்கத்தக்க விஷயங்களை கொண்டும் ஆசைகளை கொண்டும் அதை நிரப்பினார். அந்த வெறுக்கத்தக்க விஷயங்களை கொண்டு அதை சூழ்ந்தார். பிறகு சொன்னார், ஜிப்ரீலே, திரும்ப நீங்கள் செல்லுங்க, மீண்டும் அங்கு போய் செல்லுங்க. இப்ப சென்று இப்ப திரும்ப அங்க என்ன தயாரிக்கப்பட்டிருக்கு என்பதை நீங்கள் பார்த்துவார்கள். فنظر إليها فإذا هي قد حفت بالمكاره فقال وعزتك لقد خشيت ألا أدخلها أحدا. போய் பார்க்கறாங்க, அது ஆசையால் வெறுக்கத்தக்க விஷயங்களால் நிரப்பப்பட்டிருக்கின்றது. திரும்பி வாராங்க, அல்லாஹ்ட்ட சொல்றாங்க, அல்லாஹ்வே, உன்னுடைய கண்ணியத்தின் சத்தியமாக யாரும் இதற்குள் நுழையாமல் போய்விடுவார்களோ என்று நான் அஞ்சுகிறேன் யா அல்லாஹ். சொல்றாங்க, யாரும் இந்த சூனத்துக்குள் நுழையாமல் போய்விடுவார்களோ என்று அஞ்சுகிறேன் என்று சொல்கிறார். பிறகு அல்லாஹ் என்ன செய்கிறான்? சூனத்தை ஜிப்ரீலே, இப்ப நரகத்துக்கு போங்க, நரகத்தை போய் பாருங்க, அங்க நான் என்னெல்லாம் சித்தப்படுத்தி வைத்திருக்கிறேன் என்பதை நீங்கள் பார்த்துவார்கள் என்று அனுப்புகிறார். ஜிப்ரீல் செய்யறாங்க, நரகத்துக்கு போறாங்க, அதை பார்க்கிறார்கள். அந்த நரகம் ஒன்றை கொண்டு சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றது. ஒன்று இன்னொன்று மேல பயணம் செய்து பயணித்துக் கொண்டிருக்கின்றது. ஒன்றை இன்னொன்று சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றது. அதை அவர்கள் பார்க்கிறார்கள். ஃபரஜா, திரும்புகிறார்கள். ஃபகால வஇஸ்ஸதிக லா யதுகுலுஹா அஹதுன். அல்லாஹ் சொல்றாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அல்லாஹ்வே, என்னுடைய கண்ணியத்தின் சத்தியமாக அதை குறித்து யாராவது கேள்விப்பட்டால் அதுக்குள்ள நுழையவே மாட்டார்கள் யா அல்லாஹ் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் என்ன செய்கிறான்? திரும்ப நரகத்தை இந்த வீண் ஆசைகள், மனோ இச்சைகளை கொண்டு அதை நிரப்புகிறார். அதை மனோ இச்சை கொண்டு அதை சூழுகிறார் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். பிறகு சொல்கிறான், ஜிப்ரீல், இப்பொழுது நீங்கள் பாருங்கள், அங்கு சென்று பாருங்கள், அந்த நரகத்தின் நிலைமையை நீங்கள் பார்த்து என்று போக சொல்கிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போகிறார்கள். பிறகு சொல்கிறார்கள், திரும்ப சொல்கிறார்கள், وَعِزَّتِكَ لَقَدْ خَشِيتُ أَلَّا يَنْجُوَ مِنْهَا أَحَدٌ إِلَّا دَخَلَهَا. அல்லாஹ்வே, உன்னுடைய கண்ணியத்தின் சத்தியமாக நான் சென்று பார்த்தேன்,
அதுக்கு அதனுடைய வேதனைகள், அதனுடைய தண்டனைகளை அதெல்லாம் பார்த்தேன். பார்த்துட்டு இப்ப நான் என்ன நினைக்கிறேன் என்றால், யா அல்லாஹ், இதை விட்டும் யாரும் தப்பிக்க மாட்டார்களோ என்று நான் அஞ்சுகிறேன். இந்த நரகத்தை விட்டு யாரும் தப்பிக்க மாட்டார்கள் போல என்று நான் அஞ்சுகிறேன் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள். இந்த செய்தி திர்மிதி நஸஈல இடம்பெற்றிருக்கின்றது. அப்ப அருமை சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், இஹ்தஜத்தில் ஜன்னத்து வன் நாரு, இந்த ஜன்னத்தும் சொர்க்கமும் நரகமும் தர்க்கித்துக் கொண்டன. ஃபகாலத்தின் நாரு, நரகம் சொன்னது, ஃபிய அல் ஜப்பாரூன வல் முத்தகப்பிரூன், என்னிடம் அடக்கி ஆளக்கூடியவர்களும் கர்வம் கொண்டவர்களும் இருக்கிறார்கள். ஃபகாலத்தில் ஜன்னத்து, சுவனம் சொல்லது, ஃபிய துஅஃபாஉன் நாஸி வ மசாகினுஹும், என்னிடம் பலவீனமான மனிதர்களும் ஏழையான மனிதர்களும் இருக்கிறார்கள் என்று சொன்னது. ஃபகல்லாஹு பைனஹுமா, அல்லாஹ் தஆலா அந்த ரெண்டுக்கு மத்தியில தீர்ப்பளித்தான். இன்னக அல் ஜன்ன ரஹ்மதி அர்ஹம் பிக மன் அஷா, ஓ சுவர்க்கமே, நீ என்னுடைய அருளாக இருக்கின்றாய், உன்னை கொண்டு நான் யாரை நாடுகிறேனோ அவர்களை நான் கருணை காட்டுவேன். ஓ நரகமே, நீ என்னுடைய வேதைய தண்டனையாக இருக்கிறாய், உன்னை கொண்டு நான் யாரை விரும்ப நாடுகிறேனோ அவருக்கு நான் தண்டனை கொடுப்பேன். கிளைக்குமா அலைய மின்ஹா, உங்க ரெண்டு பேரையும் நிரப்புற பொறுப்பு என்னிடம் இருக்கின்றது என்று அல்லாஹ் சொன்னதாக ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுகிறார்கள். முஸ்லிம்ல இந்த செய்தி இடம்பெறுகின்றது. பர்மி சகோதரர்களே, சுவனம் என்பது சாதாரணமாக கிடைத்து விடாது. அதற்காக கடுமையாக உழைக்கணும், அதற்காக மனோ இச்சைகளை எல்லாம் விடணும், அல்லாஹ் சொன்ன கட்டளைப்படி வாழணும், அல்லாஹ்வின் தூதரையும் பின்பற்றி நடக்கணும், ஹலால் ஹராமை பேணி வாழணும், எல்லா விஷயம் நேர்மையாக இருக்கணும். கொஞ்சம் உலகத்தில் இருப்பது கஷ்டம்தான், ஆனால் இறைச்சொல்களுக்கு அதெல்லாம் இலகுவானது, ரொம்ப லேசானது. அல்லாஹ் எதை தடுத்தானோ அதை விட்டு விலகி இருப்பது இறைச்சொல்களுக்கு ரொம்ப ரொம்ப இலகுவானது. அல்லாஹ்வின் தூதர் எதை கொடுத்தார்களோ அதை எடுத்துக்கொண்டு வாழ்வது, எதை தடுத்தார்களோ அதை தவிர்த்து வாழ்வது இறைச்சொல்களுக்கு மிக மிக ரொம்ப ரொம்ப இலகுவானது. எனவே அல்லாஹ் தஆலா தெளிவாக சொன்னார், இன்னலில் முத்தகீன இந்த ரப்பி ஜன்னத்தின, இறையச்ச முடிவுகளுக்குத்தான் அருக்கொடைகள் உடைய சூனங்கள் அல்லாஹ் அடுத்து இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லி காட்டினார். எனவே சூனத்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு கடுமையாக உழைக்க வேண்டும், கடுமையாக அதற்காக பாடுபட வேண்டும். அதோடு சேர்ந்து அந்த சூனத்துக்கு கொஞ்சம் ஒரு சாட்டை வைக்கக்கூடிய அளவுக்கு இடம் கிடைப்பதற்காக ஆசைப்பட வேண்டும். அதற்காக அல்லாஹ் துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். யா அல்லாஹ் எங்களை சூனத்துக்குரியவர்களாக ஆக்குவாயாக, சூனத்துக்கு நெருக்கமாக்கக்கூடிய அமல்களை செய்யக்கூடிய ஆக்குவாயாக, நரகத்தில் எங்களை தூரமாக்குவாயாக, நரகத்துக்கு நெருக்கி வைக்கக்கூடிய அமல்களை விட்டும் அமல்களை செய்வதை விட்டு தூரமாக்குவாயாக என்பதை துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னஹ் வமா கர்ரப இலைஹா மின் கௌலின் வ அமல் வ அஊது பிக மினன் நார் வமா கர்ரப இலைஹா மின் கௌலின் வ அமல் என்ற துஆ மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவரையும் கடைசி மூச்சுள்ள உண்மையான முஸ்லிம்களாக வாழ மரணிக்க செய்வானாக. நம்முடைய ஹுஸ்னுல் காத்திமா, நாம் இறந்து போகும் பொழுது நம்முடைய முடிவு அழகான முடிவாக இருக்க வேண்டும். நம்முடைய மூத்து அழகான மூத்தாக இருந்து நம்முடைய கபர் வாழ்க்கை வெற்றிகரமாக அமைந்தால்தான் நிச்சயமாக இந்த சூழல் நமக்கு கிடைக்கும். அதற்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு நற்பாக்கியமான ஒரு வாழ்க்கையை கபரிலும் மறுமையிலும் வாழ்வதற்குண்டான ஒரு கிருபையை அல்லாஹ் எனக்கு உங்களுக்கும் தந்தல்வானாக என்று கூறி, நாம் இதை கேட்டோமோ அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை சீர்திருத்திக் கொள்ளக்கூடிய மக்களாக அல்லாஹ் என்னை உங்களை ஆக்கியல்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.